ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இன் சிம்பிள் டெக் தமிழன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேகுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு டேக் வந்து ரொம்பவே முக்கியம். இன்னும் நிறையா பேர் இந்த டேக் போடாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. இதனால் இந்த டேக் போடுறதுனால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, உங்கள் வீடியோ வந்து ரேங்கிங்கில் போகும். அதுக்கு தான் இந்த டேக் வந்து யூஸ் பண்ணுறது. டேக்னால் நீங்களே ஒன்று போட்டு விட்டாலாம் போகாது, அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டேக்காக இருக்கணும், அப்போ தான் போகும். அந்த பவர்ஃபுல்லான டேகை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுனா இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 ஆப்புமே வந்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு விஷயம் செய்யுது. இந்த 3 ஆப்பையும் சேர்த்து வச்சு உங்களை வீடியோ எப்படி நம்ம வந்து க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் டாப் 3 ஆப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்டி டேக் ப்ரோ. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ட்ரி யுவர் வீடியோ யூஆர்எல் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருப்பீங்க. இந்த 3 ஆப்புக்குமே நான் சொல்கிற இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 ஆப்புமே நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட போகிறீங்க, அது ஒரு டெக்னாலஜி வீடியோன்னு வச்சுக்கோங்க. அந்த டெக்னாலஜி வீடியோ ஏற்கனவே யாராவது போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணுங்கள். அந்த போட்டதுலேயே யாரோட வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கோ அவங்களோட அந்த வீடியோ ஷேர் கொடுத்து அப்படியே அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என் வீடியோ பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி அடுத்தவங்க வீடியோ, நீங்கள் ஒரு வீடியோ போட போகிறீங்கன்னா இதே வேறு ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு பாருங்கள். போட்டு பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல சேர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்னென்ன டேக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கீழே வரும். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேர் எந்த டேக் போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் வந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்லாம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்கள் வீடியோவும் ஓரளவுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஆப் பார்த்தீங்கன்னா டாப் 2 ஆப்ஸு வந்து டாப் டேக்ஸ். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டாப் டேக்ஸு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரு பெஸ்ட்டு, அதோட இது கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்ஸ்டாகிராமுக்கான டேக்ஸ் தான். ஆனால் இதை வச்சும் நீங்கள் வந்து நிறையா டேக்ஸை வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு, மோடு, ஃபேஷனு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டெக்னாலஜியை கொடுக்கலாம். டெக்னாலஜியும் கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரானிக்ஸ், ஐஃபோன், ஆண்ட்ராய்டு, ஜேடிஎம், கேடேவ் நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் கேம் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நார்மலாக மொபைல் கேமுன்னு கொடுத்தா நீங்கள் என்னென்ன வருமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் அது ஒன்று ஜஸ்ட் இந்த காப்பி ஐக்கான், அந்த காப்பி ஐக்கானை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே காப்பி ஆயிரும். நீங்கள் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்பு. ஒரு பவர்ஃபுல்லான ஆப்பு. இது வந்து இந்தளவுக்கு நம்ம பண்ணணுன்னு நான் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ லிங்கை போட்டிங்கன்னா அவங்க என்ன டேக் யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்லாது, டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்காங்க, தம்ப்லைன் என்ன வச்சுருக்காங்கன்னு முதல்ல கொண்டு எல்லாமே சொல்லும். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பெஸ்ட் ஆப்பு. அதனால தான் நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம். இதை அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் போட போகிற கண்டென்ட்டுக்கான வீடியோ வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு ஈக்குவலாக இருக்க வீடியோ, அதாவது அடுத்தவங்க போட்டிருப்பாங்க உங்கள் கண்டென்ட்லேயே, அந்த வீடியோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட்டு பண்ணிட்டு என்ன செய்யுங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட டேக் எல்லாமே வந்துடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கான இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்ளைனும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல டேக்ஸ் பார்க்குறீங்கன்னா அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. இதுவே நீங்கள் வந்து அதிக வியூஸ் போயிருக்கு, அதிக வியூஸ் போகுது, இல்லை அதிக வியூஸ் போய்கிட்டு இருக்குன்னா அந்த டேக்ஸ்லாம் தூக்கி இதில் நீங்கள் உங்கள் வீடியோவில் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் வீடியோவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒரு நார்மலாக ஒரு 100 வியூஸ் போகுதுன்னு வைங்களேன், என்ன ஒரு 200 வியூஸ் போகும், 200-250 வியூஸ் போகும். அந்த மாதிரி கொஞ்சம் டேக்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுக்குறப்ப நல்ல ஒரு வீடியோ வந்து க்ரோத் ஆகும்னு சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் பெஸ்ட்டான ஆப்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.